தாய்லாந்திலிருந்து சுமார் 12 கோடி மதிப்புள்ள உயர் ரக கஞ்சாவை கடத்திட்டு வந்த ஒரு கேரள மாடல் அழகிய மும்பை போலீசார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. கேரள மாடல் அழகி கஞ்சா கடத்தி மாட்டிக்கிட்டாங்களா, அதுவும் 12 கோடியா? கேட்கவே ஷாக்கா இருக்குல்ல. வாங்க அதோட டீட்டெயிலை பார்த்துடலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மும்பை விமான நிலையத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்லேருந்து பேசஞ்சர் எல்லாம் இறங்கி வராங்க. அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும், ஒரு இளம் பெண் மட்டும் சந்தேகத்துக்கு இடமான வகையில் போலீஸாரோட சோதனையிலேருந்து நழுவி போகிற மாதிரி அப்படி போகிறாங்க. இதை பார்த்த போலீஸார் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை பிடிச்சி என்னம்மா ஆச்சு அப்படின்னு விசாரித்த உடனே சார் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பதட்டமான சூழலில் இருக்காங்க. ஏம்மா ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்க, நீங்கள் கொண்டு வந்த பேகு ட்ராலி எல்லாம் கொஞ்சம் கொடுங்க, நம்ம சோதனை பண்ணிவிட்டு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம்பெண்ணோட ட்ராலியை சோதனை பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு 12 அறைகள் ஒரு ரகசியமான அறைகள் அந்த ட்ராலிக்குள்ளேயே இருக்கான். அந்த அறையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு ஒரு 12 பொட்டலங்கள் ரகசியமான வகையில் அதுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. இது என்னடா வித்தியாசமான பொட்டலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை போலீஸார் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அம்புட்டுமே உயர் ரக கஞ்சாக்கள். அதுவும் என்ன வகை கஞ்சாக்கள் தெரியுமா? ஹைட்ரோபோனிக் மாரிஜுவானா கஞ்சாக்கள். அதாவது இந்த வகை கஞ்சா மண்ணிலேயே விளையாது, வெயில் படாது, அப்படியே ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்லேயே பார்த்து பொத்தி 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 வளர்க்கக்கூடிய ஒரு உயர் ரக கஞ்சா. இதை சாப்பிட்டாங்கன்னா வேற லெவலில் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட போதை ஏற்றக்கூடிய கஞ்சா ஒரு 12 பாக்கெட் சிக்கி இருக்கு. அந்த 12 பாக்கெட்டோட விலை கிட்டத்தட்ட 12 கோடி. சரியா சொல்லணும்னா 11 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பா அந்த கஞ்சாக்களோட விலை. இந்த கஞ்சாக்களை பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணி யாரு அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களோட பேர் நமக்கு தெரிய வந்திருக்கு. கேரளாவை சேர்ந்த 28 வயதான ஒரு மாடல் அழகி தான் இந்த ஹர்ஷா சன்னி. அதாவது திருமதி 2025 அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இவங்க பட்டம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய விளம்பரங்களுக்கு இவங்க மாடலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடலிங் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச துறை. அடிக்கடி இந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்கு போகக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் தாய்லாந்து பேங்காக் அப்படிங்கிற ஏரியாவிலிருந்து வரக்கூடிய ஃப்ளைட்டில் இவங்க கஞ்சா கடத்திட்டு வந்ததா போலீஸார் இப்போ இவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கஞ்சாவை கடத்தலை, என்கிட்ட அங்கே ஒருத்தர் கொடுத்தாங்க, நான் இறங்கிட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க, ஆனால் அவங்க கடைசியில் காணவே காணா, என்னை மாட்டி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஹர்ஷா சன்னியோட எந்த விதமான பதிலுமே போலீஸார் நம்பவே இல்லை. சரி, எதுவாக இருந்தாலுமே விசாரணையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாடல் அழகி ஹர்ஷா சன்னியை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் சமீப நாட்களில் நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் அப்படிங்கிற ஏரியாக்கள்லாம் இந்த ரேவ் பார்ட்டிகள் நடக்கிறது சகஜமாயிடுச்சு இல்லையா? அப்படிப்பட்ட இடங்களில் மட்டுமே புழங்கக்கூடிய ஒரு வகை உயர் ரக கஞ்சா தான் இந்த ஹைட்ரோபோனிக் மாரிஜுவானா கஞ்சா. இந்த கஞ்சாவை தான் இந்த மாடல் அழகி ஹர்ஷா சன்னி கடத்திட்டு வந்திருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரியான ரேவ் பார்ட்டிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களோட வாரிசுகள் அதிகமாக பங்கேற்று சிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க அந்த மாதிரியான வாரிசுகளுக்கு சப்ளையராக இருந்திருக்காங்களா, இல்லை இவங்க பின்னாடி வேற ஏதாவது கேங் இருக்கா, இதுக்கு முன்னாடி கடத்திட்டு வந்த பொருட்கள்லாம் எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் போச்சு, இப்போ கடத்திட்டு வந்தது எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் போக இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மாடல் அழகி ஹர்ஷா சன்னி கிட்ட தீவிரமாக போலீஸார் விசாரிச்சுட்டு வராங்க. விசாரணைக்கு பிறகுதான் முழு விவரமும் தெரிய வரும். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன்.